அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நட்சத்திர பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். தனுசு ராசி உத்திராட நட்சத்திரங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், உங்கள் வாழ்க்கை எப்படி போகும், உங்களோட குணாதிசயம் என்ன, என்னென்ன பிளானட்டோட இம்பாக்டில் இருப்பீங்க, என்னென்ன கிரகங்களோட தசாபுத்தி நடக்கும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். தனுசு பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க ஒரு நல்ல ஒரு ராசின்னு சொல்லலாம். நல்ல குணம் படைத்தவங்களாக இருப்பீங்க, நல்ல மனசு இருக்கும், இலகிய மனம் படைத்தவங்களாக இருப்பீங்க, இறக்க குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஏமாளியாகவும் இருப்பீங்க, அடுத்தவங்கள்ட்ட ஈஸியாக ஏமாந்து போவீங்க, மனசாட்சிப்படி நடப்பீங்க, மனிதாபிமானம் மிக்கவங்களாக இருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஆன்மீகவாதி கூட இறக்க குணம் அதிகமாக இருக்கும், இல்லாதவங்களுக்கு கொடுத்த உதவி செய்வீங்க, ஆன்மீகவாதியாக இருப்பீங்க, கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா தனுசுங்கிறது காலப்புருஷ தத்துவப்படி அது 9ஆம் வீடு, அது ஆன்மீக ராசி, சரிங்களா? ஏன்னா குருங்கிறது ஒரு ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம். அப்போ அது எண்ணமும் சிந்தனையும் உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆன்மீக சிந்தனை இருக்கும், அடுத்தவங்களுக்கு கொடுத்த உதவி செய்யலாம் நினைப்பீங்க. நல்ல ஒரு சில பேர்லாம் பாருங்கள், நல்ல குணம் உங்களுக்கு இருக்கும், அடுத்தவங்களுக்கு கெடுக்கணும்னு அவ்வளோ சீக்கிரம் நினைக்க மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க. அது இந்த உத்திராட நட்சத்திரங்கிறது பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம். இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வீங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வீங்க, ஏமாளியாகவும் இருப்பீங்க, கோபமும் அதிகமாக வரும் உங்களுக்கு. கோபம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், திடீர்னு கோவப்படுவீங்க, அப்புறம் ஏன்டா கோவப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க தான் இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க. இறக்க ஒன்றும் அதிகமாக இருக்கும், சரிங்களா? உஷ்ண தேகம் கொண்டவங்களாக இருப்பீங்க. உடம்பு ஹீட் பாடின்னு சொல்லலாம். அடிக்கடி பார்த்திங்கன்னா உடம்பு உஷ்ணத்தினால் பாதிக்கப்பட்டு இந்த பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? நிர்வாக திறமையில் இருக்கவங்களாம் பாருங்கள், அந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க தான். ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க, உத்திராட நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. இல்லை வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் காரணம் அந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த அமைப்பு தான். என்ன காரணம்னா, உத்திராடம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். பிரபஞ்சத்துக்கே உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம் சூரியன் தான். அப்போ அடுத்தவங்களை அரவணைக்கணும், அடுத்தவங்களை ஆதரவாக இருக்கணும், அடுத்தவங்களை வழி நடத்தணும், நிர்வாகம் பண்ணணும், ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க அந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க. எதுலேயும் நம்பர் 1 இருக்கணும்னு நினைப்பாங்க. தேவையில்லாமல் உங்களுக்கு கோவம் வராது, ஆனால் கோவம் வந்தால் எக்ஸ்ட்ரீம் லெவல் உச்சக்கட்டத்துக்கு கோவம் வரும். உத்திராட நட்சத்திரக்காரங்க அவங்களோட குணமே அதுதான். ஆனால் நல்ல குணமும் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம், சரிங்களா? இப்படி தான் உங்கள் கேரக்டர், இப்படி தான் உங்களோட அமைப்பு இருக்கும், இப்படி தான் அதான் உங்களோட கேரக்டர் இதுதான் சொல்லிடலாம், சரிங்களா? பிறக்கும் போது நீங்கள் சூரிய திசையில் தான் பிறந்திருப்பீங்க. ஏன்னா சூரியன்கிறது ஒரு நெருப்பு கிரகம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உடம்பு உஷ்ணமாக இருக்கும், நல்ல ஹீட் பாடியாக இருக்கும்னு சொல்லிடலாம். உத்திராட நட்சத்திரத்துக்கு பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா சூரிய தசை ஒரு 6 வருஷம் நடக்கும். 1ஆம் பாதத்தில் தான் பிறந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 6 வருஷம் கண்டினியூ ஆகும். அது உங்களுக்கு பெருசாக இம்பாக்ட் ஏற்படுத்தாது. ஏன்னா சூரியன்கிறது அரசாங்கத்துக்கு உண்டான கிரகம். இப்போ சூரியன் உங்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா பிறக்கும் போது சூரிய திசையில் வர்றவங்க, சூரியன் கெட்டு போனவங்களுக்கு அவங்க தந்தையோட ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இப்போ சின்ன வயசுலேயே பாருங்கள், உங்கள் அப்பாவோட ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த ஜாதகத்தில் சூரியன் ராகோட சம்மந்தப்பட்டு, சனி சம்மந்தப்பட்டு சூரியன் கெட்டு போயிருப்பார். அப்போ உங்கள் அப்பாவுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், அப்பாவோட ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கும். சின்ன வயசில் உங்களுக்கும் அப்பாவுக்கோட தொடர்பு, அதாவது வேறவங்ககிட்ட வளர்ந்துருப்பீங்க, இல்லை அம்மா பாசம் அதிகமாக உங்களுக்கு இருந்திருக்கும். சூரியன் நல்லா இருக்கவங்களுக்கு தான் தந்தை பாசம் சின்ன வயசுலேயே கிடைக்குதுன்னு சொல்லிடலாம். சூரியன் குருவோட சம்மந்தப்பட்டு, சூரியன் குருவோட பார்வையில் இருந்தால் சிவராஜ் யோகம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு சின்ன வயசுலேயே இந்த குழந்தை பிறந்த உடனே அவங்க அப்பாவுக்கு வளர்ச்சி இருக்கும், அப்பா டெவலப் ஆவார், அப்பாவோட ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சூரியன் ராகோட சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது, கேதுவோட சேரக்கூடாது, கிரகண தோஷம் அடையவே கூடாதுங்க. அப்படி இருக்கவங்களுக்கு தான் தந்தையோட ஆரோக்கியம் கெட்டு சின்ன வயசில் இந்த குழந்தைக்குள்ள ஒரு ஆரோக்கியம் கெடுன்னு நிச்சயமாக சொல்லிட முடியும். அடுத்து சந்திர தசை 10 வருஷம், உங்களுக்கு 5-6 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சூரிய தசை முடிஞ்சு 10 வருஷம் சந்திர தசை, கிட்டத்தட்ட 15 வயசு வரைக்கும், 15-16 வயசு வரைக்கும் சந்திர தசை நடக்கும். சந்திரன் நல்ல ஒரு இடத்துல இருக்கணும். சின்ன வயசில் சந்திரன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அம்மாவோட பாசம் கிடைக்காம போயிடும். அதே மாதிரி தாயோட ஆரோக்கியம் கெட்டு போகும். உங்களுக்கு அடிக்கடி ஹெல்த் ப்ராப்ளம் வரும். சின்ன வயசில் ஒரு குழந்தை பாதிக்கப்படும் பாருங்கள், ஜாண்டிஸால் பாதிக்கப்படும், சின்ன வயசுல சளி தொந்தரவால் பாதிக்கப்பட்டு அடிக்கடி ஃபீவர் வருது, காய்ச்சல் வர்றதுக்கெல்லாம் காரணம் இந்த சூரியன் சந்திரன்களாம் கெட்டு போயிருக்கும் ஜாதகத்தில். அது சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு தான் சின்ன வயசில் குழந்தைகளுக்கு படிக்கும் போதே சைனஸ் பிரச்சனை, சளி தொந்தரவு, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம், ஹெல்த் கண்டிஷனெல்லாம் கண்டிப்பாக அந்த சந்திர திசையில் கொடுக்கும். சந்திரன் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான். சந்திரன் பாதிக்கப்படாமல் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உடலுக்கு அதிபதி சந்திரன் தான், மனதுக்கு அதிபதி சந்திரன் தான். இப்போ சந்திரன் ராகு, சந்திரன் சனி இதெல்லாம் காம்பினேஷன் இருக்கக்கூடாதுங்க. சந்திரன் கேது, சந்திரன் ராகு சந்திரன் கேதுல கிரகண தோஷத்தில் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். சந்திரன் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். அவங்களுக்கு சின்ன வயசில் மன ரீதியான பாதிப்பு வரும், படிப்பு மேலே ஆர்வம் கம்மியாகும். அதனால் சந்திரன் பாதிக்கப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. எந்த ஒரு ஜாதகத்திலும் சந்திரன் கெடக்கூடாது. ஏன்னா மனதுக்கு அதிபதி சந்திரன், உடலுக்கு அதிபதி சந்திரன், மனோகாரகன் சந்திரன். அந்த சந்திரன் கெடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. சந்திரன் கெட்டு போச்சுன்னா அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும், உங்களோட ஆரோக்கியம் ஹெல்த் கண்டிஷனும் கெட்டு போகும், மனதும் கெட்டு போகும்.
அப்போ சந்திரன் கெடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் பாருங்கள் சந்திரன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது லைஃப் லாங்காக உங்களுக்கு கண்டினியூ ஆகும். சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு மனசு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். மைண்டு ஸ்டடி இல்லாமல் இருப்பாங்க. செவ்வாய் தசை சந்திரன் முடிஞ்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 வயசுக்கு மேலே வரக்கூடிய செவ்வாய் தசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வருஷம் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். 16 வயசுனா உங்களுக்கு ஒரு 22 23 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கும். சின்ன 15 வயசுக்கு அப்புறம் பாருங்கள், சின்ன வயசுலேயே அந்த படிக்கக்கூடிய இதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரிக்கெட் மேலே ஆர்வம் வருது, அந்த ஸ்போர்ட்ஸ் மேலே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது, விளையாட்டுத்துறையில் அவங்களுக்கு ஆர்வம் வந்துடும். விளையாட்டுத்துறையில் ஷைன் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த சின்ன வயசுலேயே. 15 வயசுக்கு அப்புறம் அதெல்லாம் நடக்கும். என்ன காரணம்னா செவ்வாய் வந்து விளையாட்டுக்கு உண்டான கிரகம், ஒரு போர் கிரகம் சொல்லலாம். ஒரு கட்டுமஸ்தான உடல் வச்சுருக்கவங்க, அடிக்கடி ஜிம்முக்கு போகிறவங்களாம் பாருங்கள் இந்த செவ்வாயோட ஆதிக்கம் பெற்றவங்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் விளையாட்டுக்கு அதிபதியை விளையாட்டுக்கு உண்டான அத்தனை அமைப்பு இந்த செவ்வாயோட ஆதிக்கம் பெற்றவங்களாக தான் இருப்பாங்க. ஒருத்தர் நல்ல ஸ்போர்ட்ஸில் துருதுருன்னு இருக்காங்க, நல்ல சூட்டிப்பாக இருக்காங்கன்னா ஜாதகத்தில் செவ்வாய் வலுத்திருப்பார். செவ்வாய் நல்லா இருந்தால் தான் நம்ம இன்டோர் கேம் இல்லாமல் அவுட்டோர் கேமில் ஷைன் பண்ண முடியும். கிரிக்கெட், வாலிபால், அந்த பேஸ்கெட் பால், அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஈடுபடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த அது மேலேயே அவங்களுக்கு நாட்டம் வந்து அந்த துறை மேலே அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக அந்த துறையில் அவங்க ஷைன் பண்ண முடியும். செவ்வாய் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக சின்ன வயசுலேயே விளையாட்டுத்துறையில் கண்டிப்பாக அந்த குழந்தைங்க கண்டிப்பாக சாதிக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 22 23 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு தசை வருங்க. அது ரொம்ப முக்கியமான தசை. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட 22 வயசு நடந்தால் உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை தான். அந்த 40 வயசு வரைக்கும் ராகு தசையில் நல்லா டெவலப் ஆனவங்களும் இருக்காங்க. அந்த 40 வயசுக்கு ராகு தசையில் வாழ்க்கையை இழந்தவங்களும் இருக்காங்க. ராகு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துலலாம் இல்லாமல் போயிட்டாருன்னா ராகு கடுமையான பலனை கண்டிப்பாக கொடுத்துருவார். ராகு 4ஆம் இடத்துலலாம் சுகஸ்தானத்திலேருந்து சனியோட சம்மந்தப்பட்டு செவ்வாயோட சம்மந்தப்பட்டால் ஆரோக்கியத்துக்கு எடுத்துருவார். தவறான பழக்க வழக்கங்களை கொண்டு போகிறதெல்லாம் இந்த ராகு திசையில் தான். இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த ராகு மூலமாக தான் நடக்கும். சட்டத்துக்கு புறமான செயலில் ஈடுபடுறது, தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது, இல்லீகல் தொடர்பு, இந்த தவறான பழக்க வழக்கங்கள் கொடுக்கறது எல்லாமே இந்த ராகு திசையில் தாங்க நடக்கும். ஏன்னா ராகுங்கிறது சட்டத்துக்கு புறம்பான செயல் பண்ணுறது எல்லாமே இந்த ராகு கிரகம் தான். போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதெல்லாம் அந்த ராகு திசையில் தான். அப்போ ராகு வந்து சனியோட சேரக்கூடாது, ராகு செவ்வாயோட பார்வையில் இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா ராகு நல்ல ஒரு ராகுவே இருக்காது. 40 வயசு வரைக்கும் நீங்கள் போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் வாழ முடியும். அது 8ஆம் இடத்து ராகு, சனி ராகுல சம்மந்தப்பட்ட ஆயுள் கண்டமே ஏற்படும். 11ஆம் இடத்துல ராகு இருக்கலாம், 6ஆம் இடத்துல ராகு இருக்கலாம், 3ஆம் இடத்துல இருக்கலாம், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கூட இருக்கலாம். ஆனால் சுபகிரக சம்மந்தப்பட்டிருணும். குருவோட தொடர்பு, குருவோட சேர்க்கை, சுக்கிரனோட பார்வை, சுக்கிரனோட சேர்க்கை, வளர்பிறை சந்திரனோட தொடர்பு இருந்தால் அந்த ராகு யோக ராகுவோ மாறிடும், கொட்டி கொடுக்குற ராகுவோ மாறிடும். ராகு சனியோட பார்வையிலிருந்து, செவ்வாயோட பார்வையிலிருந்து, ராகு வந்து சூரியனோடலாம் இருந்துட்டாருன்னா அந்த ராகு திசை அவுட்டுன்னு சொல்லிடலாம். ராகு திசை 18 வருஷம் வாழ்க்கை வீண் பண்ணிடும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தில் ராகு 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருந்தால் அது நல்ல ஒரு ராகுவாக இருக்கும். கண்டிப்பாக அது சுபகிரக சம்மந்தப்பட்டாருன்னா அந்த 22 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம். வெளியூர் வெளிமாநிலத்தில் போய் பிழைப்பீங்க, செட்டில் ஆவீங்க, வெளியூரில் போய் சம்பாதிக்கிறது எல்லாமே இந்த ராகு திசையில் தான் சம்பாதிச்சவங்க இருக்காங்க, உத்திராட நட்சத்திரக்காரங்க. ஒரு சில பேத்துக்கு ராகு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு இருக்காங்க, ஒன்றுமே பண்ணல. ஒரு சில பேத்துக்கு 40 வயசு வரைக்கும் போராட்டமாக இருக்கும். குரு திசையில் நல்லா இருப்பாங்க. என்ன காரணம்னா குரு சுபகிரகம் 16 வருஷம் தசை நடத்தும். 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய குரு வந்து 16 வருஷம் தசை நடத்திடுங்க. நீங்கள் தனுசு லக்னம், மீன லக்னம், மேஷ லக்னம், சிம்ம லக்னம், கடக லக்னம், விருச்சிக லக்னம், இந்த லக்னக்காரங்களுக்கெல்லாம் குரு திசை யோகத்தை செஞ்சிடும். ஆனால் குரு 12ஆம் இடத்துலலாம் சம்மந்தப்பட்டு சனியோடு இருக்கக்கூடாது, ராகுவோட சேர்க்கை நெருக்கமான டிகிரியில் இருக்கக்கூடாது, கிரகணதோஷம் அடைஞ்சிருவார். தேய்பிரை சந்திரனோட குரு இருக்கக்கூடாது. குரு திசை ஒன்றுமே பண்ணாது, குரு நெகட்டிவாக தான் பண்ணும். அது ரிஷப லக்னம், துலாம் லக்னக்காரங்களுக்கு குரு திசை அவயோகி. கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, அசிங்கம், கேவலம், விபத்தை சந்திக்கிறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, மருத்துவமனைக்கு போய் அட்மிஷன் ஆகுறது, ஹெல்த்தில் பிரச்சனை வருது, எல்லாம் அந்த குரு திசையில் கொடுத்துரும். ரிஷப லக்னத்துக்கும் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பாவகிரகம் சம்மந்தப்படக்கூடாது குரு. சரிங்களா? குரு சுபகிரகம், இயற்கை சுபகிரகம். அப்போ நல்ல ஒரு கிரகம் அவர். 16 வருஷம் திசை நடத்தணும்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 40லேருந்து உங்களுக்கு 50 உங்களுக்கு 66 வயசு வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு டைம் இருக்கணும்னா உங்களுக்கு குரு ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணுங்க, பாவிகளோட சம்மந்தப்படக்கூடாமல் இருக்கணும். சரிங்களா? இப்போ குரு 8ஆம் இடத்துல ஒருத்தருக்கு இருக்குன்னா அவங்க ராகுவோட சம்மந்தப்பட்ட ஆயுள் கண்டத்தை கொடுக்கணும். அது மிதுன லக்னத்துக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்துக்கும் குரு பாதகாதிபதி. அவங்க 7ஆம் இடத்துல தனிச்சிருந்த பாதகத்தை செய்வார், நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருவார் உங்களுக்கு. ஒரு சில பேர் திருமணமாகாமல் போகிற காரணமே அதுதான். குரு 7ஆம் இடத்துல தனிச்சிருந்து கன்னி லக்னத்துக்கும் ஒரு மிதுன லக்னத்துக்கும் குரு தனிச்சிருப்பார். எந்த ஒரு கிரகம் சம்மந்தப்படாமல் இருக்கவங்களுக்கு திருமணமே நடக்காதுன்னு சொல்லலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? குரு ஜாதகத்தில் கிடக்கூடாது, ராகுவோட நெருக்கமான டிகிரியில் இருக்கக்கூடாது, சனியோடு இருக்கக்கூடாது. அதே மாதிரி குரு அஸ்தமனம் ஆகக்கூடாது, நெருக்கமான டிகிரியில் 5 டிகிரிக்குள்ளே அஸ்தமனம் ஆகவே கூடாது. குரு செவ்வாயோடு இருந்தால் கூட பரவாயில்ல, குரு செவ்வாயோடு இருந்தால் கூட குருமங்கள யோகமாக உங்களுக்கு வேலை செஞ்சு அந்த வண்டி, வீடு, வாகனம் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் குரு தசை முடிஞ்சு சனி தசைங்க.
கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சனி அவயோகியாக வரனால சனி திசை வந்து உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் பண்ணும். 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருந்தால் சனி அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பார். சரிங்களா? எந்த லக்னத்துக்கு சனி வரக்கூடாதுன்னா, கடக லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு சனி வந்து பாவகிரக சம்மந்தப்பட்டுச்சுன்னா 19 வருஷம் வாழ்க்கை வீண் பண்ணிடும். கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த 19 வருஷம் வாழ்க்கையை ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறதெல்லாம் அந்த சனி திசையில் தாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 40, 50, 55 வயசுக்கு மேலே உங்களுக்கு சனி திசை வருது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 74, 75 வயசு வரைக்கும் ஒரு சனி திசை நடந்துடும். அப்போ அந்த சனி திசை நல்ல ஒரு யோகத்தை பண்ணணுன்னா, உங்கள் ஜாதகத்தில் சனி நல்ல ஒரு இடத்துல நீங்கள் மகர லக்னமாக இருந்து, கும்ப லக்னமாக இருந்து, ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம், இந்த லக்னக்காரங்களுக்கு சனி யோகத்தை செய்வார். சுபகிரக சம்மந்தப்பட்டுட்டாருன்னா கண்டிப்பாக சனி திசை கொட்டி கொடுக்குற சனி திசையாக இந்த 55 வயசுக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்கிறதுல டவுட்டே கிடையாது. சரிங்களா? பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது பாருங்கள். ஏன்னா ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான். ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது அல்லது கெட்ட விஷயங்கள் நடக்குது, காரணம் என்ன? கிரகங்கள் தான் உங்களை வழி நடத்தும். நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. இயற்கை தான், இந்த கிரகங்கள் தான் உங்களை வழி நடத்திட்டு போயிட்டே இருக்கும். நல்ல விஷயம் நடக்குதுன்னா உங்களுக்கு நல்ல கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். கெட்ட கிரகத்தோட தாக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் நடக்கும். கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, பண பற்றாக்குறை, கடனில் போய் மாட்டிக்கிறது, விபத்து சந்திக்கிறது, நிறைய கண்டங்களை சந்திக்கிறது எல்லாமே அந்த பாவகிரகம் சம்மந்தப்பட்டு 6, 8 சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக கடன், நோய் எதிர்ப்பு கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடச்சுன்னா நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். கெட்ட தசாபுத்தி இருக்கிறவங்க நடந்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பாதிப்பில் இருப்பீங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்கள் வயசு என்ன மற்ற விஷயங்களாம் என்ன கிரகங்களோட தொடர்பு, என்ன கிரகங்களோட செயற்கை பார்வை எப்படி இருக்குது, அதெல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.